சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லா கிளர்க் கம் ரிசர்ச் அசோசியேட் பணியிடத்திற்கு தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்சுவல் அசைன்மெண்ட். சரிங்களா? பேச்சுலர் டிகிரி இன் லா முடித்த கேண்டிடேட், லா கிராஜுவேஷன் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். சரிங்களா? இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்சுவல் அசைன்மெண்ட். அதாவது ஜனவரி 2024 இதற்கான நோட்டீஸ் வந்து ஸ்கீமில் வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 90 வேக்கன்சிஸ் டோட்டலாக வந்து இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு கீழே பியூர்லி வந்து கான்ட்ராக்சுவல் அசைன்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. பர் மந்த் வந்து 80,000 ரூபாய் வந்து இதற்கான சேலரி. சரிங்களா? இதில் முழுக்க வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ரெகுலர் அப்பாயின்மெண்ட்ஸ் சர்வீஸ் வந்து கண்டினியூஸ் சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பியூர்லி கான்ட்ராக்சுவல் பேசிஸ். லா கிளர்க் டியூட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அட்வொகேட்டாகவோ எந்த கோர்ட்லேயும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒன்லி வந்து லா கிளர்க்காக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அதற்காக தான் உங்களுக்கு வந்து 80,000 ரூபாய் பர் மந்த் சேலரியாக கொடுக்குறாங்க. லா கிராஜுவேஷன் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். சரிங்களா? மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் டிகிரி இன் லா. சரிங்களா? இன்டகிரேட்டட் டிகிரி கோர்ஸ் இன் லா முடித்திருந்தாலும் அவங்களும் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி லா இன் இந்தியா இல்லைனா வந்து பார் கவுன்சிலில் வந்து அட்வொகேட்டாக பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி 5th இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களும் அப்ளை பண்ணலாம். 3rd இயரில் 3 இயர்ஸ் லா கோர்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் 3rd இயர் படிச்சுட்டு இருந்தால் அவங்களும் அப்ளை பண்ணலாம் இந்த லா கிளர்க் கம் ரிசர்ச் அசோசியேட் பணியிடத்திற்கு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து அனாலிட்டிக்கல் ஸ்கில்லு, ரைட்டிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மினிமம் 20 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஏஜுக்கான கட் ஆஃப் டேட் வந்து February 7, 2025. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்ட் 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு சாய்ஸில் உங்களுடைய டெஸ்ட் பண்ணுவாங்க. கேண்டிடேட்ஸுடைய எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, எப்படி வந்து லாவை வந்து அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸு இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ட் 1 இருக்கும். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது வந்து உங்களுடைய ரைட்டிங் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? இதற்கான பேட்டர்னு இது எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா sci.gov.in அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் ஸ்கீம் ஆஃப் என்கேஜிங் லா கிளர்க் கம் ரிசர்ச் அசோசியேட்ஸ் ஆன் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்சுவல் அசைன்மெண்ட் இன் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா January 2024 இந்த லிங்க் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நமக்கு சென்னையிலே வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? சென்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது கம்மி பண்ணலாம். எக்ஸாம் டேட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 9/3/2025 மார்ச் மாதம் 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு பார்ட் 1 எக்ஸாம் நடக்கும். பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பென் பேப்பர் மோடில் எழுதுகிற மாதிரி இருக்கும். மாடல் ஆன்சர் கீஸ் இது எல்லாமே வந்து 10ஆம் தேதியே உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஏதாவது அப்ஜெக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்க்கு அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் 11/3/2025 அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஒரு கொஷனுக்கும் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு 100 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணி அப்ஜெக்ஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதற்கு டெஸ்ட் ஃபீஸ் வந்து 500 ரூபாய் பே பண்ணணும். நீங்கள் இதற்கு எந்த விதமான அப்ளிகேஷனும் வந்து நீங்கள் ஆன்லைனில் தவிர வேறு எந்த மோட்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 7/2/2025 அதாவது February 7ஆம் தேதி தான் வந்து அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சிருக்காங்க, லா கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய கேரியர் க்ரோத்துக்கு. சரிங்களா? நன்றி.